இப்போ என்னுடைய மனசாட்சி எனக்கு அறிவிக்கிறது என்னுடைய கெடுதலை பற்றி. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசாட்சியை கவனிச்சாலே போதும், நம்ம வெளியே அதிகமாக யாரையும் குற்றம் சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ குற்றம் சொல்லக்கூடிய மாதிரி நம்ம இருக்குன்னு சொன்னால் நம்ம இன்னும் நம்ம மனசாட்சியை கவனிக்கலாம் அர்த்தம். நம்ம வாழ்க்கை வழிமுறை பல நிலைகள் அமைஞ்சிருக்குது. விவசாயிகளாக இருக்கிறாங்க, வியாபாரிகளாக இருக்கிறாங்க, தொழிலாளர் இருக்காங்க, முதலாளிகளாக இருக்காங்க. எந்த நிலையில் இருந்தாலும் சரி நாம் மனசாட்சியோட வாழணுங்கிறது மட்டும் எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான், ஒரே நீதி தான். செல்வந்தாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நாம் மனசாட்சியோடு இருக்கிறோமா, நாம் பெருமை கொள்கிறோமா, பொறாமப்படுறோமா, கோபப்படுறோமா, குற்றங்கிற பேசுகிறோமா, அல்லது பொய் சொல்கிறோமா, இன்னும் வீணான எண்ணங்களில் நம்முடைய மனசை வச்சுருக்கிறோமா, மற்றவங்க பற்றி யூகத்தில் இருக்கிறோமான்னு பார்த்தா எல்லாட்டையும் எல்லாம் இருக்க தான் செய்யும். அப்போது இந்த குணங்கள் மாற்றி அமைக்கப்படணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்க மனசாட்சி பக்கம் திரும்பினா இறைவழி வாழ்க்கை அங்கே தான் ஆரம்பிக்குது. இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை அங்கேருந்து ஆரம்பிக்குது. நாம் உணர்வு இருக்கோமா, உணர்ச்சியில் இருக்கோமான்னு பார்த்தா பெரும்பாலும் உணர்ச்சியோடு தான் இருக்கும். உணர்ச்சி எல்லாமே எல்லா விதமான கேடான குணங்கள் இருக்குது. பெருமையிலேருந்து, பொறாமையிலேருந்து, அவசரத்துலேருந்து, கோபத்திலேருந்து, குரோதங்கள்லேருந்து எல்லாமே உணர்ச்சிகள் தான். உணர்வில் வாழ்றது இறை விரும்புகிறான். உணர்ச்சி தீய சக்திகளுடையது. உணர்ச்சியில் வெப்பம் இருக்குது, உணர்வுல குளிர்ச்சி இருக்குது. இப்போ நாம் உணர வேண்டியது, நான் மனுஷனாக வாழணும். நான் மனிதனாக வாழவும் இல்லை, நான் வாழ்றது வாழ்க்கையும் இல்லை. காரணம், நான் கவலையில் மூழ்கி இருக்கேன், துன்பத்தில் மூழ்கி இருக்கிறேன் சொல்லுவோம். நம்ம கஷ்டத்தில் மூழ்கி போயிட்டேன். நம்ம மூழ்கிறதுக்கு படைக்கப்பட்டோமா, வாழ்றதுக்கு படைக்கப்பட்டோமா? வாழ்றதுக்காக படைக்கப்பட்ட நாம் மூழ்கி கிடக்கிறோமே. இப்போல்லாம் டிவியில் மூழ்கிட்டேன், சீரியலில் மூழ்கிட்டேன், கம்ப்யூட்டரில் மூழ்கிட்டேன், செல்ஃபோனில் மூழ்கிட்டேன். இன்றைக்கி உள்ள லேட்டஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தை. நம்மளை மதிமயக்கத்தில் வச்சுருக்கிறது இந்த டிவி, கம்ப்யூட்டர், செல்ஃபோன் எல்லாம்.